இனிமேல் நான் தீர்ப்பு எழுதும் போது என்னுடைய தீர்ப்புகள் சனாதன தர்மத்தை அடிப்படையாக வைத்து இருக்கும் அப்படின்னு சொல்றார். சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது மனுநீதியை வலியுறுத்துகிறது. சொல்லக்கூடிய அரசியல் சாசனத்தில் எல்லோருக்கும் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி சமத்துவத்தை போதிக்கக்கூடிய அரசியல் சாசனத்திற்கு மீறி சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு எழுதுவது என்பது எந்த நியாயமாக இருக்கும்? அதை யார் கேள்வி கேட்பது? ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் எது வேண்டுமென்றாலும் பேசலாம், யாரை வேண்டுமெல்லாம் விமர்சிக்கலாம், எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் சேகரிக்கலாம். நம்ம பார்த்தோம், டெல்லியில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய வீட்டில் இருந்து எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் எடுத்தாங்கன்னு சொல்லி. இவங்க மேலெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா அப்படின்றது தான் இன்னைக்கு நீதி தேவதைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ரூஸ்டர் நேயர்களுக்கு வணக்கம். நீதிமன்றங்களில் நீதி கிடைக்கிறதா, கிடைக்குமா? இன்று நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் குறித்து ஊடகங்களில், மக்கள் மத்தியில், சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விமர்சனங்கள் புதிதல்ல. ஆனால் சமீபத்தில் இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் மிகவும் கவலை தருவதாக இருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற ஒரு நீதிபதி, அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிரங்கமாக நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, வெளியிலும் கூட்டங்களிலும் பத்திரிகை செய்திகள் மூலமாகவும் தெரிவித்துக் கொண்டிருப்பது அரசியல் சாசனத்திற்கு கேள்வி எழுப்புவதாக இருக்கிறது. அரசியல் சாசனத்தினுடைய 21வது பிரிவு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமையை கொடுக்கின்றது. ஆனால் அந்த பேச்சுரிமையை பயன்படுத்தி பேசிய முன்னாள் நீதிபதி கூட இன்றைக்கு கேள்வி கேட்கப்படுகிறார். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பல ஆண்டுகளாக பல குழப்பமான செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக ஹரியானா போறாரு, ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே மகாத்மா காந்தியை கொன்றதன் பின்னணியில் இருந்தது என்று தடை செய்யப்பட்டிருந்த ஒரு அமைப்பு, இன்று வரைக்கும் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு, ஏராளமான நிதியை வைத்து பல இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்க போய் அவர் அந்த கூட்டத்தில் கலந்துகிடுறது, ஒரு நீதிபதியாக சிட்டிங் ஜட்ஜ் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்து கொள்வது நியாயமாக இருக்குமா, சரியாக இருக்குமா என்பதே ஒரு பெரிய கேள்வி, சர்ச்சைக்குரிய விஷயமாக இது மாறும். அவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? இனிமேல் நான் தீர்ப்பு எழுதும் போது என்னுடைய தீர்ப்புகள் சனாதன தர்மத்தை அடிப்படையாக வைத்து இருக்கும் அப்படின்னு சொல்றார். சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது மனுநீதியை வலியுறுத்துகிறது, ஜாதி பிரிவினையை வலியுறுத்துகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி மக்களை ஜாதி அடிப்படையில், தலையிலிருந்து பிறந்தவர்கள், கழுத்திலிருந்து பிறந்தவர்கள், காலிலிருந்து பிறந்தவர்கள், அவர்ணர்கள் என்று எதற்கும் தகுதி இல்லாதவர்கள் என்று பிரித்த ஒரு நீதிதான் மனுநீதி. இதே மனுநீதி தான் கடன் கொடுப்பதற்கு கூட பிராமணர்களுக்கு குறைந்த வட்டி, மற்றவர்களுக்கு கூடுதல் வட்டி என்று தீர்ப்பு எழுதிய ஒரு நூல் அந்த மனுநீதி தர்மம். அப்படிப்பட்ட ஒரு மனுநீதியை சுதந்திரமான இந்தியாவில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தில் சொல்வதற்கு, அதை கடைபிடிப்பதற்கு பதிலாக அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? அனைவரும் சமம், இந்தியா இஸ் எ சோசியலிஸ்ட் செக்குலார் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அரசியல் சாசனத்தில்
எல்லோருக்கும் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி சமத்துவத்தை போதிக்கக்கூடிய அரசியல் சாசனத்திற்கு மீறி சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு எழுதுவது என்பது எந்த நியாயமாக இருக்கும்? அதை யார் கேள்வி கேட்பது? ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் எது வேண்டுமென்றாலும் பேசலாம், யாரை வேண்டுமெல்லாம் விமர்சிக்கலாம், எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் சேகரிக்கலாம். நம்ம பார்த்தோம், டெல்லியில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய வீட்டில் இருந்து எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் எடுத்தாங்கன்னு சொல்லி. இவங்க மேலெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா அப்படின்றது தான் இன்னைக்கு நீதி தேவதைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக. இன்னொன்று அவர் என்ன சொல்றாருன்னா, பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு சாஸ்திரிகள் அவருடைய காரை வச்சு ஒருத்தரை இடிச்சிட்டாரு, அவன் இறந்து போனான், ஆனால் அதுக்கு சாட்சி இல்லை. நான் அவரே சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய தவறால் தான் அந்த இறப்பு நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் நான் வக்கீலாக இருக்கும்போது அவரை பாதுகாத்து விட்டேன், ஏன்னா ஒரு சாஸ்திரிகளுக்கு அது தொண்டு செய்யணும். அப்போ இது நீதியா? இது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதா? இது நீதி தேவதை நடுநிலையாக இருப்பதை காட்டுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் நீண்ட காலமாக சில நூற்றாண்டுகளாக ஒற்றுமையாக சந்தோஷமாக தங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். கார்த்திகைக்கு ஒரு தீபம் ஏற்றுவது, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது திருப்பரங்குன்றம் மலை, நான் போயிருக்கிறேன். இன்னொரு இடத்துல இஸ்லாமியர்களுக்கு சந்தனக்கூடு நிகழ்ச்சி என்று ஒரு நிகழ்வு நடத்துவதற்கான இடம் இருக்கிறது. இது ரெண்டும் தனித்தனியாக நடக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததை இன்றைக்கு RSS அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பி மத மோதலை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறதை கண்கூடாக பார்க்கின்றோம். அதில் திரு சுவாமிநாதன் அவர்கள் தலையிடுகிறார். நீங்கள் அங்கே ஒரு தூண் இருக்குது, தீபத்தூண் பேர் என்னைக்கு வந்தது, யார் வச்சாங்கன்றது தெரியாது. அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டு படி பார்த்தா அது ஒரு சர்வே கல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஆண்டாண்டுகளமாக ஏற்றக்கூடிய இடத்திற்கும் அதுக்கும் பல தூரம் இருக்கு. ஆனா அங்க போய் கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு இவங்களை கொஞ்சம் பேரை அனுமதிக்கணும் அப்படின்னு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் அந்த நிகழ்வை தடை செய்கிறார்கள். தடை உத்தரவு போடுறாங்க அந்த பகுதியில். ஆனா அவரை மாவட்ட ஆட்சித்தலைவரையே மன்னிப்பு கேட்க வைக்கிறார் நீதிமன்றத்தில் திரு சுவாமிநாதன் அவர். இப்போ என்ன சொல்றாரு, ஒரு 5 பேராவது போய் அங்க தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கு அனுமதிங்க. என்ன தேவை? அதனால என்ன சாதிக்க போகிறார்கள்? ஏன் 5 பேருக்கு அந்த மாதிரி ஒரு உரிமையை கொடுக்கணும்? இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பழக்கத்தை புதிதாக ஏன் கொண்டு வரணும்? அதனால என்ன பின்விளைவுகள் ஏற்படும்? இதெல்லாம் யோசிக்காமல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளே தலையிடுவது என்பது கவலைக்குரியதாக இருக்கு. அதை விமர்சித்ததற்காக, இவருடைய நடவடிக்கைகளை விமர்சித்ததற்காக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது, ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் மீது, இன்று தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் மீதெல்லாம் வழக்கு போட வேண்டும் என்கின்றார். அந்த வழக்கை போடுவதற்காக ரங்கராஜன் நரசிம்மன் சொல்லி ஒருத்தர் போய் கேஸ் போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்குறார். நீதிபதிக்கு எதிராக வழக்கு போடணும்னா குறிப்பாக கண்டெம்ட் பெட்டிஷன் போட போகும்போது அட்வொகேட் ஜெனரல்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷனுக்கு போகும்போது அட்வொகேட் ஜெனரல் SP ராமன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இது பேச்சுரிமை, அவர் நானும் அந்த பேச்சை கேட்டேன், இது பேசியிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம், அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேற, ஆனால் இதுக்காக ஒரு வழக்கு போட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மனுதாரர் விரும்பினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்றார். இது குழப்பமான ஒரு முடிவாக. இப்போ அந்த ரங்கராஜன் நரசிம்மன் பகிரங்கமாக நான் RSSனுடைய ஒரு காரியகர்த்தா என்று அறிவித்திருக்கக்கூடியவர். அவர் பேசின வீடியோக்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கிடைக்கிறது. அப்படி ஒருத்தர் அங்க போய் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்யும் போது நீதிமன்றம் அதை தடை செய்ய வேண்டுமா? அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதை தடை செய்வது சரிதானே? மாவட்ட ஆட்சித்தலைவர் தடையிடுவது சரிதானே என்பதை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு
நாட்டில், அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மத நம்பிக்கை வேறு மத வெறி வேறு என்பதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இடத்துல, எல்லா மதமும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்துல, கார்த்திகைக்கு எங்கள் ஊர்லலாம் கொழுக்கட்டை செய்வாங்க. கொழுக்கட்டை எல்லா வீட்லேயும் செய்வாங்க, பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துமஸுக்கு முந்திரி கொத்து செய்வாங்க, முறுக்கு செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வார்கள். தீபாவளிக்கு எல்லாரும் சேர்ந்து பட்டாசு கொளுத்துவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தின்பண்டங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதுதான் காலங்காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். அதை உடைத்து சிதைத்து சிதறடிப்பதற்கான இந்த முயற்சியில் நீதி தேவதை எப்படி செயல்பட வேண்டும் என்பது எல்லோரும் கவலையோடு பார்த்து கொண்டிருப்பார். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சொல்லி B.R. கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார். அவருக்கு மேலே ஒரு மேல் ஜாதி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கறிஞர் செருப்பை தூக்கி எறிகிறார். கவாய் அவர்கள் சரி, அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்றார். ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய பார் அசோசியேஷன், வழக்கறிஞர்களுடைய அமைப்பு, இல்லை அப்படி போடக்கூடாது, அது தப்பு, அப்படி விடக்கூடாது, தவறு. அவர் வேற இதை செய்துட்டு சாயங்காலம் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி வேற கொடுக்குறார். நான் செய்தது சரிதான், செய்வேன். ஏன்னா அவர் சனாதன தர்மத்துக்கு எதிராக தீர்ப்பு எழுதியவர் அப்படின்னு. அவங்க அவருக்கு மேலே ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் போடுறதுக்காக உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஐயையோ இது விவாத பொருளாக மாற்ற வேண்டாம், விட்டுருங்க. அப்போ ஒவ்வொரு கவாய் அவர்களுக்கு அவர் ஒரு புத்த மத நம்பிக்கை உள்ளவர் என்று சொல்கிறார்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்தவர். அவருக்கு எதிராக செயல்படும் போது இப்படிப்பட்ட ஒரு சுணக்கம், அந்த செயல்பாட்டை அப்படியே மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது தானே தெரியுது. அதே நேரத்தில் வேறு வழக்குகள் வரும்போது வேற விதமான தீர்ப்பு. அதே உச்ச நீதிமன்றத்தில் பாருங்க, SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வருஷக்கணக்காக கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. பீகாரில் தேர்தலே முடிஞ்சு போச்சு, SIR முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 5 மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது, அங்கேயும் SIR கிட்டத்தட்ட முடியக்கூடிய இடம். ஒவ்வொரு இடத்துலையும் லட்சக்கணக்கான பேர் வாக்குரிமை இழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே 71 லட்சம் பேருக்கு வாக்குரிமை இல்லைன்றாங்க. அதே இது பெங்காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி பேருக்கு வாக்குரிமை இல்லை. இதில் உச்ச நீதிமன்றம் சில சின்ன விஷயங்களை கூட செய்யாமல் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கு. நான் இப்போ சமீபத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய இறுதிப்பட்டியல் வந்த பிறகு ஒரு பரிசோதனை ரீதியாக 100 குடும்பங்கள் அவங்களுடைய வாக்குகள் எப்படி இருக்குதுன்றதை ஒரு இடத்துல ஆய்வு செய்த போது, அந்த 100 குடும்பங்களில் 9 பேருக்கு ஏற்கனவே வாக்குரிமை இருந்தவர்களுக்கு அவர்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்கிறது. எதனால் விடுபட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. 4 பேர் 18 வயசுக்கு மேலே உள்ளவர்கள், ஓட்டு போட தகுதி உள்ளவர்கள், அவங்க பேர் இதுவரைக்கும் சேர்க்கப்படவில்லை. இனி புதுசாக தான் சேர்க்கணும். இது ஒரு உதாரணம். இதுக்கு போய் ஒரு ஆய்வு செய்யணும்னு பார்த்தாச்சுன்னா சொன்னால், எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் இன்னைக்கு 2024க்கு முன்னால் சர்ச்சபிள் ஃபார்மேட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேரை போட்டு தேட முடிஞ்சது. இப்போ தேட முடியாது. உங்கள் பேரை மட்டும் தேடிக்கலாம், இன்னொருத்தருடைய பேரை பார்க்கணும். வாக்காளர் பட்டியல் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் புகைப்படம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா புகைப்படம் இல்லை. புகைப்படம் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் கூட பல மாநிலங்களிலிருந்து வழக்குகள் தொடுத்த பிறகும் உச்சநீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பை இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அது தள்ளி போயிட்டே இருக்குதுன்றதை பார்க்குறோம். அதே நேரத்தில் ரொம்ப அவசரமாக ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு ஜாதி அடிப்படையில், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மேல் தாக்குதல் நடக்கிறது என்பது அந்த மாணவர்கள் மாணவிகளுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைக்கு எதிராக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது. உடனே கொஞ்சம் பேர் உயர் ஜாதின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதில் பாதிப்பு வருது, எங்களை எப்படி இதில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி போகிறாங்க. உடனடியாக அந்த சட்டத்தை இப்போது அமுல்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு அரசியல் சாசனம் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவதை பார்க்கின்றோம்.
அரசியல் சாசனம் எவ்வளவு நாள் நீடித்திருக்கும் என்ற ஒரு சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்திற்கு போனால் நீதி கிடைக்கும் என்றது நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறதை பார்ப்போம். இது இந்திய நாட்டிற்கு நல்லதுதானா? விவாதிப்போம், பேசுவோம், திறந்து பேசுவோம், பரந்துபட்ட உரையாடல்களை நடத்துவோம். இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.